ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா இருந்தாராம் என்று நாம் கதை கேட்டிருப்போம். அப்படி ஒரு ஊரில் ஒரே ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 5 தலைமுறைக்கு முன் 5000 பேர் வாழ்ந்த ஊர் ஏன் இப்படியானது? விரிவாக பார்க்கலாம். சிவகங்கையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நாட்டாக்குடி கிராமம். இந்த ஊரில் எந்த வீட்டிலும் மனித நடமாட்டம் இல்லை. வீடுகள் திறந்தும் மூடியும் இடிந்தும் அழுத்தமான அமைதியில் இருக்கின்றன. மனித நடமாட்டங்கள் இல்லாமல் வெறிச்சோடி இருக்கிறது நாட்டாக்குடி. இந்த ஊரில் ஒவ்வொரு தெருவையும் சுற்றி சுற்றி வருகிறார் முதியவர் தங்கராஜ். ஊரின் கோயிலோ ஆடிப்பெருக்கில் கூட யாரும் வருவாரின்றி சாற்றி கிடக்கிறது. நாம் இந்த ஊருக்கு சென்ற போது அங்கு வாழும் ஒரே ஒரு முதியவரான தங்கராஜ் தனது ஆதங்கத்தை புலம்பலாக வெளியிட்டார். இப்ப எங்க ஊரை மீட்டு கொடுக்க பழைய நிலைமைக்கு வரணும், காவல்துறை வரணும். இந்த நீ பாக்குற மாவட்ட ஆட்சியர் தான் பொறுப்பு. ஐஏசி படிச்சு உங்களுக்கு சம்பளம் வாங்குறீங்க மாசம் மாசம். உங்க பணியில நீங்க செஞ்சிருக்கீங்களா சரியா? இப்ப வெவ்வேறு இடத்துக்கு பணி நிமித்தம் மாற்றி செஞ்சிருக்கீங்க. ஆனா எங்களோட நிலைமை மனு போட்டது அப்படியே தான் இருக்கு. செய்தி வெளியில வரும் அது அப்படியே தான் இருக்கு. அவங்க பூரா எடுத்ததுக்கு கொடுத்தது பூரா எல்லாம் பொய்யானதா? இல்ல அப்படியே சொல்லுங்க, நிறுவீங்க. நானும் சட்டப்படி சந்திக்கிறேன். இதுதான் ஒண்ணு. எங்க ஊரு சும்மா 4 தலைமுறையா வாழ்ந்தது, 5000 குடும்பம் வாழ்ந்த ஊரு. இப்ப பல்றபடியா குறைஞ்சு 1000, 2000, 200 குறைஞ்சு போய் கடைசியில இப்ப சமீபத்தில் 50 பேர் இருந்தாங்க. வயசானவங்க, இளைஞர் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. இப்ப அவங்களும் இந்த கொலை நடந்ததுல இருந்து 2 வாரத்துல இருந்து அவங்களும் தலைமுறைமா கொட்டை ஆடு மாடு எல்லாத்தையும் விட்டு டோட்டலா வெளியேறிட்டாங்க. ஏன் நாட்டாக்குடிக்கு இந்த நிலை? அரசின் நீர் வழங்கல் திட்டங்கள் செயல் இழந்ததால் நீண்ட காலமாக குடிநீர் இல்லாதது ஊரையே வதைக்க ஆரம்பித்தது. குடிநீர் இல்லாததுடன் சுகாதார சேவைகளும் கிடைக்கப் பெறவில்லை. இதனால் வயிற்றுப்போக்கு, தொற்று நோய்கள், மன அழுத்தம் என பல்வேறு பிரச்சனைகள் ஊருக்குள் அடிக்கடி எழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் வேலைவாய்ப்பும் வசதிகளும் இல்லாததால் இளைஞர்கள் வெளியேற, பின்னர் குடும்பங்கள் அருகிலுள்ள நகரங்களுக்கு இடம்பெயர்ந்தன. இதனால் ஊரில் வயதானவர்கள் ஒரு சிலர் மட்டுமே மிஞ்சியிருந்தனர். இதற்கெல்லாம் மேலாக சமீபத்தில் ஒரு முதியவர் இந்த ஊரில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் மீதமிருந்த மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து எஞ்சியிருந்த முதியவர்களும் ஊரை விட்டு வெளியேறியுள்ளனர். எதிர்பார்க்காத நம்ம வாழ்வாதாரம் கிடையாது, 2வது வேலை வாய்ப்பும் கிடையாது, வரத்து போக்குக்கு பசு வசதியும் கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, ஒரு புள்ளோட கிடையாது. பூரா போயிட்டாங்க. நாங்கள் 3 பேர் இருந்தோம். 3 பேர் இன்னைக்கு ஊரை விட்டு போகிறோம். இந்த ஊரில் யாருமே இல்லை. இந்த ஊர் எப்படி இருக்கும்? ஒரு சும்மா வீடு ஆடு மாடு இல்லை, வீடு வாசலை கட்டி போட்டு பயந்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு போகிறோம். இப்போது நாட்டாக்குடியில் தங்கராஜ் மட்டும்தான் வாழ்கிறார். எப்படி இருந்த ஊர் இப்படி ஆகிவிட்டதே என்ற வேதனை இவருக்கு அதிகம் இருக்கிறது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பார்கள். ஆனால் இங்கோ ஊரே குடியிருக்காமல் வெளியேறிவிட்டது. இந்த ஊர் மக்கள் இங்கு இல்லாவிட்டாலும் அவர்கள் விட்டு சென்ற வேதனையும் துயரமும், வாழ முடியாமல் வெளியேற்ற வைத்த சூழ்நிலைகளும் நாட்டாக்குடியில் பரவி படர்ந்து இருக்கிறது.